பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நேரடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் இதற்காக குழு அமைப்பது ஏமாற்று வேலை என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் தவிர்ப்பதற்கான ஏமாற்று வேலைதான் இக்குழு என்றும், தமிழ்நாடு அரசு நினைத்தால் நடப்பு மாதத்திலிருந்தே பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முடியும், ஆனால் அரசுக்கு மனம்தான் இல்லை எனவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தாவிட்டால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏற்கனவே அறிவித்ததை போன்று 2026 தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சி ஆக்குவர் என்பது உறுதி என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான மாத ஊதியத்தை 15,625 ரூபாயாக அதிகரித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. வனத்துறையில் வேட்டையாடுதல் தடுப்பு கண்காணிப்பாளர்களின் ஒருங்கிணைந்த மாதாந்திர ஊதியத்தை உயர்த்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஜனவரி 1, 2025 முதல் புதிய ஊதியம் மாதத்திற்கு 12,500 15,625 உயர்த்தப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு குறித்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பணியாற்றும் 669 வேட்டை தடுப்பு காவலர்கள் பயன்பெறுவார்கள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஊழியர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பிட்டராக பணிபுரிந்து வரும் கண்ணன் மற்றும் அவரது மனைவி கஜலட்சுமி வருமானத்திற்கு அதிகமாக பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக காஞ்சிபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாருக்கு புகார் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் கீதா தலைமையிலான போலீசார் டெம்பிள் சிட்டி காமாட்சி அவென்யூ பகுதியில் உள்ள அவரது வீட்டில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனைக்குள்ளாகியுள்ள கண்ணன் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வருவாய் ஏய்ப்பு செய்ததற்கான குற்றச்சாட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். வடமாநில குட்கா வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்த பணத்தை பதுக்கிய விவகாரத்தில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் உட்பட 8 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து காரில் 1,34,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டு கார் மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கைதானவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 1 லட்சத்தை போலீசார் பதுக்கியதாக எழுந்த புகார் குறித்து டிஐஜி வருண்குமார் விசாரிக்க உத்தரவிட்டார். விசாரணையில் உண்மை என்று தெரிய வந்ததைத் தொடர்ந்து கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன், உதவி ஆய்வாளர்கள் உதயகுமார், சித்ராதேவி மற்றும் 5 போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இந்த சம்பவத்தில் ஹரி, அவரது கூட்டாளிகள் பரத் மற்றும் விஷால் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஹரி போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் காலில் துப்பாக்கியால் சுடப்பட்டார். இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசிய முக்கிய குற்றவாளியான ஹரியின் தந்தையும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான தமிழரசனை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதியின் போது தப்ப முயன்ற தமிழரசன் கீழே விழுந்ததில் அவரது வலது கை மற்றும் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வனக்குற்றங்களை தடுக்கும் நோக்கில் வனத்துறையினர் இரவு நேரத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாவட்டங்களை ஒன்றிணைக்கும் நீலகிரி மாவட்ட எல்லையில் வனவிலங்குகள் வேட்டை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி உத்தரவிட்டிருந்தார். அதன் பெயரில் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கௌதம் தலைமையிலான வனத்துறையினர் பைக்காரா சந்திப்பில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். 10க்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரிந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முன்விரோதம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட தேக்கு மரங்களை சூறையாடிய சைக்கோவை போலீசார் கைது செய்தனர். தென்வீக்கத்தை சேர்ந்த ரமேஷ் மற்றும் வெங்கடேசன் இடையே நிலத்துக்கான வழிபாதை குறித்து முன்விரோதம் இருந்துள்ளது. இதன் எதிரொலியாக ரமேஷ் தனது நிலத்தில் பயிரிட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட தேக்கு மற்றும் மகாகனி மரங்களை வெங்கடேசனும் அவரது தாயார் இந்திராணியும் அடியோடு வெட்டி சாய்த்துள்ளனர். ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் வெங்கடேசனை கைது செய்தனர். வெங்கடேசன் பொதுமக்களிடத்தில் சைக்கோத்தனமாக நடந்து அடிக்கடி பிரச்சனை செய்து வருவதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டை அருகே 3ஆம் கட்ட அகழாய்வில் மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதற்காக தோண்டப்பட்ட 18 குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை, வட்டசில்லு, தங்கமணி, சூது பவளமணி உட்பட 3280க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெம்பக்கோட்டையில் உருண்டை வடிவ மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல் அலங்கார பொருட்களை மெருகேற்ற பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர்.
அஜித்குமார் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு 2 நாட்கள் சிறப்பு காட்சிகளை திரையிட தயாரிப்பு நிறுவனம் அனுமதி கேட்டதாக கூறப்பட்டுள்ளது. அவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து திரைப்படம் வெளியாகும் நாளில் மட்டும் காலை 9 மணி காட்சிக்கு அனுமதி அளிப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் அரசு அதிகாரிக்கு சொந்தமான 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக 1.5 கோடி ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் மல்காங்கிரியைச் சேர்ந்த அரசு அதிகாரியான சாந்தனு மொஹபத்ரா முறைகேடாக சொத்து சேர்த்ததாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து மல்காங்கிரி, கட்டாக் மற்றும் புவனேஸ்வரில் சாந்தனுவுக்கு சொந்தமான 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் கட்டுக்கட்டாக சுமார் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் லாரியின் பின்பக்கத்தில் ஆபத்தான முறையில் தொழிலாளர்கள் உறங்கியபடி செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது. கட்டப்பனை பகுதியில் இருந்து குட்டிக்கானம் நோக்கி லாரி ஒன்று கரகாட்ட கலைஞர்களை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது. அப்போது லாரியின் பின்பக்க கதவை மூடாமல் அதன் மீது கலைஞர்கள் உறங்கியபடி சென்றுள்ளனர். பின்னால் காரில் வந்த வாகன ஓட்டி ஒருவர் லாரியை முந்தி சென்று மலைப்பாங்கான பகுதியில் என்பதால் ஆபத்தான முறையில் உறங்கி செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். இதனை அலட்சியப்படுத்தி லாரி ஓட்டுநர் சென்ற நிலையில் கார் ஓட்டுநர் இதுகுறித்து போலீசாருக்கு புகார் தெரிவித்துள்ளார். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநரை எச்சரித்து அனுப்பினர். கேரள மாநிலம் கண்ணனூரில் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையன் போலீசாரை கண்டவுடன் தப்பியோடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள கனரா வங்கியின் ஏடிஎம் மையத்திற்குள் முகத்தை மூடியபடி புகுந்த மர்ம நபர் ஒருவர் ஏடிஎம்மில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்க முயன்றார். முன்னதாக அங்குள்ள கேமராவை கொள்ளையன் மறைப்பதற்காக ஆட்டிய போது காவல்துறையினருக்கு தகவல் சென்றுள்ளது. இதனை அடுத்த சம்பவ இடத்திற்கு ரோந்து போலீசார் விரைந்து வருவதை கண்ட கொள்ளையன் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அனோஜிகுடா பகுதியில் உள்ள செல்போன் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் இருவர் அங்கிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 67 செல்போன்கள் மற்றும் எல்இடி டிவிகளை திருடி சென்றனர். கடையின் உரிமையாளர் காலை வந்து பார்த்தபோது செல்போன்கள் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவூர் நகரில் உள்ள மதுபான கடை முன் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு முதியவர் ஒருவர் மதுவாக சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் வாகனத்தின் பக்கவாட்டு பெட்டியில் வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பியோடினர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.